இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கே இப்படி ஆயிட்டாருன்னா அன்னைக்கு முத்தம் வேற கொடுத்தாரு. அன்னைக்கு என்னோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல சார். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே முறங்கிக்கிட்டேன். உள்ளுக்குள்ள முழங்கினதை வெளியே சொல்லுவாங்களா? நீங்க என் பாஸ் ஆச்சே சார், சொல்லணும்ல. மாமா நீ எதுக்கு நீங்க வந்த? நீ வருவேன்னு முன்னாடியே தெரிஞ்சு உனக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். அது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? என் மாமாக்கு பாசமா லஞ்ச் கொண்டு வந்திருக்க. பாரு, நீ எடுத்துட்டு வந்துட்டு அவர் சாப்பிட்டு வரா. போடி. ஹே, நீ போடி. நீ போடி. நீ போ. ஏய், நீ போடி. போடி. நீ போடி. நான் என் மாமா கிட்டே கேக்குறேன். மாமா, நான் கொண்டு வந்த சாப்பாட நீங்க சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டாருன்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போடி. நீ வெளிய போடி. ஏய், நீ போடி. நீ வெளிய போ. நீ போடி. வெளிய போடி. நீ போடி. ஏய், நீ போடி. நீ போ. நீ என்னடி நடுவுல? நீயே போ. பேசாதடி. நீ போடி. நீ போ. நீ போடி. வெளிய போடி. நீ stop போ. எனக்கு இப்ப பசிக்குது. சாப்பாடு யார் கொண்டு வந்தா என்ன? நான் சாப்பிடுறேன். நில்லுங்க அப்ரூவா, அங்கே நில்லுங்க. உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கேட்டுரும். ஏ பூர்ணி, என்ன பேசிட்டு இருக்க? நீ மேல போய் படிப்போ. அம்மா, இன்னைக்கு நீங்க எதுவும் பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன். இங்க பாருங்க, கார் நின்னு போனா லிஃப்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கப்பு காஃபில என் அம்மாவோட வாயை அடைச்சு உங்க பொண்ணுக்கு என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேக்குறத, இந்த நாடகம்லாம் எங்க கிட்ட நடக்காது. மரியாதையா எங்க இருந்து போயிடுங்க. இனிமே நீங்க எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது. ரொம்ப நல்லாவே பேசுற பூரி. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு கேட்க வரல. என் பொண்ணுக்கு நான் ஒன்னும் விருப்பப்பட்டு சம்பந்தம் பேசல. என் பொண்ணு ஆசைப்பட்டதை என்னால மறுக்க முடியாம ஏதோ நடிச்சேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு போலான்னு தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். ஒன்னும் தேவையில்ல, மரியாதையா இங்க இருந்து வெளியே போங்க. பூர்ணி, அபூர்வா தான் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கப்புறமும் பிடிவாதம் சரியில்லை. பூர்ணி, நீ மேல போய் படிப்போ. அவ சின்ன பொண்ணு, அவ பேசாத எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உள்ள வாங்க அபூர்வா. ரொம்ப தேங்க்ஸ். பூரி, உன் கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக உங்க பையனுக்கு என் பொண்ணு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் அண்ணி. வாவ், சூப்பர். தேவை ஏற்பட்டதால அபூர்வா மேடம் வானத்துல இருந்து தரையிறங்கி தரையில இருந்து பாதாள உலகத்துக்கு போறதுக்கும் தயாராயிட்டாங்கன்னு புரியுது. பூர்ணி, நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. கேளுமா, அண்ணனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதும் அவங்க வீட்டுக்காரு அவங்க பொண்ண கொல்லாம விட்டுருவாரான்னு கேளுமா. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு பூரி. கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரையும் தூரமா எங்கேயாவது அனுப்பி வச்சிடலாம். அது எப்படி வாழ்க்கைய அழிக்கிற மாதிரி ஆயிடும்? எங்க குடும்பத்துக்கே ஒரே ஒரு வாரிசா இருக்கிறவ உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை இப்ப இருக்கிறத விட பல மடங்கு உயரும் தானே அண்ணி? சம்பந்தம் பேசுறதுக்காக அண்ணின்னு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதா. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அடிக்கடி அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறத விட்டுடுறீங்களா? நீங்க எப்பவும் போல என்ன சாரதான்னு கூப்பிட்டாவே போதும். அதே மாதிரி பணம் இருந்தாதான் ஒரு வாழ்க்கை உயரத்துக்கு போகுன்ற அர்த்தம் இல்ல. பூமி மாதிரி நல்ல மனசு இருந்தா
வறுமையில கூட வாழ்க்கை ரொம்பவே உயரத்துல இருக்கும். முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அபூர்வா, மிரட்டி பாக்குறியா? நீங்க எப்ப நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க? எப்பவுமே எங்களை எப்படி அழிக்கலான்னு மட்டும் தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்படி இருந்தும் என் பையன் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள மதிக்கணும்ன்ற பண்பாடு இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எங்க அழிவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. போங்க, முதல்ல வெளியே போங்க. உனக்கு எவ்வளவு திமிருடி? அபூர்வா, பூர்ணி, நீ பேசாத. இங்க பாருங்க அபூர்வா, தைரியம் தான் முக்கியமான நேரத்துல தேவையானது. உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் காட்டுறது திமிர். இப்ப உங்களுக்கு தேவை ஏற்பட்டதுனால நான் தைரியமா சொல்றேன், கேளுங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது பூமி மட்டும்தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பூமிய உனக்கு மருமகளாக விட மாட்டேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் பொண்ண என் மருமகளா ஆக்கிக்க மாட்டேன். ஆ? ஆனா நீ உயிரோட இருக்கும் போதே பூமியை என் வீட்டு மருமகளா ஆக்கி காட்டுறேன். பாத்துக்கிட்டே இரு. என்னடி என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? இந்த அபூர்வா கிட்ட வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டே இரு. வயிறு வலிய தாங்க முடியலையே கடவுளே. ஷபா, அப்பா, அப்பா. சொல்லுங்க சார். மெயில்ஸை டிக்டேட் பண்றேன், எழுதிக்கோ. எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே சார். தமிழ்லயே சொல்றேன், தமிழ்லயே எழுதிக்கோ. மெயில் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் அனுப்பணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. அம்மா தாயே, இங்க நீ பாஸா இல்லனா நான் பாஸானே தெரிய மாட்டேங்குது. பிசினஸ் மெயில்ஸுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும். அதுக்காக தான் நான் உனக்கு எழுத சொல்றேன், எழுது. அதுக்கப்புறம் நானே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன், ஓகே? சாரி சார். சரி சொல்லுங்க, எழுதிக்கிறேன்.